அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். நீங்கள் ஏற்கனவே பயிற்சி 1.1ல் முதல் 5 கணக்கு பார்த்துருக்குறீங்க. இப்போ நாம் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப எளிமையான கணக்கு. பங்கீட்டு விதிகளை தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிற கணம் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா x belongs to W such that x less than 2. 2ஐ விட குறைவான முழு எண்கள் W ஹோல் நம்பர்ஸ்னாவே சைஃபரில் ஆரம்பிக்கும். 2ஐ விட குறைவுனா உங்களுக்கே தெரியும், 1 0வும் 1ம் வரும். அதே மாதிரி இங்கே B கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா B ஈக்குவல் டு x belongs to capital N natural numbers such that 1 less than x less than or equal to 4. 1ஐ விட பெரியது, 4 மற்றும் 4ஐ விட சிறியது. சிங்கிறது அவங்களே நேரடியாக கொடுத்துட்டாங்க. 3, 5 பட்டியல் முறையிலேயே இருக்குது. இப்போ ஏவையும் பியையும் நாம் பட்டியல் முறைக்கு மாற்றணும். சரி, பட்டியல் முறை. இப்போ பாருங்க, ஏ ஈக்குவல் டு, ஸோ இது முழு எண்கள்னா சைஃபரில் ஆரம்பிக்கும். 2ஐ விட குறைவு அப்படின்னா 0, 1. பி அப்படின்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர்ஸ். 1ஐ விட பெரியது, 4 மற்றும் 4ஐ விட சிறியது அப்படின்னா 2, 3, 4. ஸோ 2 வரும், 3 வரும், 4 வரும். அடுத்தது சிங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க, 3, 5. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விதி ரொம்ப எளிமையானது தான். இப்போ பாருங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதையே ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப எளிமையாக ப்ரூவ் பண்ணல. இது இடது கை பக்கம், இது வலது கை பக்கம். அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. இப்போ ஃபஸ்ட்டு நாம் எப்பவுமே பி யூனியன் சி தான் கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சின்னா பியையும் சியையும் சேர்த்தணும். நேரடியாக சேர்த்திக்கலாம். இது பி, இது சி. இதில் பாருங்க, இந்த 2ஐயும் சேர்த்துனா 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. அவ்வளவுதான். 2, 3, 4, 5. இப்போ பார்த்தீங்கன்னா இனி ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ கிராஸ் பி யூனியன் சின்னா ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். ஏங்கிறது 0, 1 கிராஸ் பி யூனியன் சி 2, 3, 4, 5. சரி, இந்த 2ஐயும் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 எடுத்துட்டு இந்த ஒவ்வொரு உறுப்பாக வரிசை ஜோடி அமைங்க. ஃபஸ்ட்டு 0, 2, அடுத்தது 0, 3, அடுத்தது 0, 4, அடுத்தது 0, 5, அடுத்தது நான் கீழே எழுதிக்கிறேன். இந்த 1ஐ எடுத்துட்டு ஒவ்வொரு உறுப்பாக ஜோடி சேர்த்துங்க. 1, 2, அடுத்தது 1, 3, அடுத்தது 1, 4, அடுத்தது 1, 5. ஸோ இது LHS முடிஞ்சிருச்சு. ஏ கிராஸ் பி யூனியன் சி நாம் கண்டுபிடிச்சிட்டோம். இது முதல் ஈக்குவேஷன். சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு RHS. RHSல என்ன இருக்கு அப்படின்னா இந்த வலது கை பக்கம் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணணும். அது நேரடியாக கூட பண்ணிக்கலாம். ஏங்கிறது 0, 1, பிங்கிறது 2, 3, 4. இப்போ 0 எடுத்து இந்த 2, 3, 4ஓட பேர் பண்ணிங்கன்னா 0, 2, 0, 3,
0,4. அடுத்தது 1 எடுத்து இந்த 3 உறுப்போடையும் பேர் பண்ணுங்க. 1,2, அடுத்தது 1,3, அடுத்தது 1,4. இது A கிராஸ் B. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? A கிராஸ் C. A கிராஸ் C. ஸோ A கிராஸ் Cன்னா அந்த 0,1ஐயும் 3,5ஐயும் கிராஸ் பண்ணணும். ஸோ 0 எடுத்துட்டு 3ஓடையும் 5ஓடையும் பேர் பண்ணுங்க. 0,3, 0,5. அடுத்து 1 எடுத்து 2 உறுப்போடையும் பேர் பண்ணுங்க. 1,3, 1,5. இனிதான் வந்து பார்த்தீங்கன்னா A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இந்த ரெண்டையும் பேர் பண்ணணும். இந்த ரெண்டையும் பேர் பண்ணோம்னா முதல் சைஃபரில் தொடங்குறதையெல்லாம் எழுதலாம். ஃபஸ்ட்டு 0,2, அடுத்தது 0,3, அடுத்தது 0,4. இங்கே பாருங்க 0,5. அடுத்து 0வில் தொடங்குற மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்தது 1,2, அடுத்தது 1,3, அடுத்தது 1,4. அதுக்கு அடுத்தது கீழே 1,3 ஏற்கனவே எழுதிட்டோம். 1,5. இது ரைட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சு. ஈக்குவேஷன் 2. இப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஃப்ரம் 1,2 1,2 பாருங்க. இதில் இருக்கிற 8 உறுப்புகளே தான் இங்கேயும் கரெக்டாக இருக்குது. அதனால் LHS ஈக்குவல் டு RHS. இதோட நிறுத்திட்டாவே ஃபுல் மார்க் கொடுத்துரும். சரிப்பா இருக்கான்னு கேட்டங்காட்டி கீழே ஒரு வரி எழுதுறேன்னா எழுதலாம். Therefore A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C என சரிபார்க்கப்பட்டது. சரி, இதுலயே இனி இரண்டாவது கணக்கு. சரி, A கிராஸ் B வெட்டு C அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அடுத்தது ரெண்டாவது கணக்கு. ரெண்டாவது கணக்கு A கிராஸ் B வெட்டு C ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C. இது கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் எப்பவும் LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு இங்கே A கிராஸ் B வெட்டு C அப்படின்னு இருக்குது. இப்போ பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? B வெட்டு C கண்டுபிடிக்கணும். B வெட்டு C அப்படின்னா Bக்கும் Cக்கும் பொதுவானது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா Bக்கும் Cக்கும் நாம் இங்கே எழுதி வச்சுக்கலாம். A அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0,1. B அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் 2,3,4. C அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2,3,5. இது வந்து Cங்கிறது 3,5. சரி, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக எழுதி வச்சிட்டோம். இப்போ B வெட்டு C அப்படிங்கிறாங்க. அப்படின்னா Bக்கும் Cக்கும் பொதுவானது பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. 3. இனி A கிராஸ் B வெட்டு C ஈக்குவல் டு A அப்படிங்கிறது 0,1 கிராஸ் Cங்கிறது 3 மட்டும்தான். ஸோ அப்படின்னா
0,3 ஃபர்ஸ்ட் 0 எடுத்துட்டு பேர் பண்ணுங்க. அடுத்தது இந்த 1 எடுத்துட்டு பேர் பண்ணுங்க. 1,3 இது ஈக்குவேஷன் 3. அடுத்தது A கிராஸ் B ஏற்கனவே நாம கண்டுபிடிச்சு தான் வச்சிருக்கிறோம். எழுதிருங்க. A கிராஸ் B இதை பார்த்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 0,2 0,3 0,4 அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1,2 1,3 1,4 இது A கிராஸ் B. அடுத்தது கணக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா A கிராஸ் C. சாரி, நான் இதில் பாருங்க ரைட் ஹேண்ட் சைடு நாம எடுக்கவே இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சிட்டோம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. இப்போ நீ A கிராஸ் பியையும் A கிராஸ் சியையும் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாம கண்டுபிடிச்சதுனால நாம நேரடியாக கூட ஆன்சர் எழுதிக்கலாம். A கிராஸ் பிக்கும் A கிராஸ் சிக்கும் பொதுவான உறுப்பு மேலே பாருங்க. A கிராஸ் பி A கிராஸ் சி ரெண்டுமே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இதுக்கு பொதுவான உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா 0,3 0,3. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1,3 1,3. இப்போ வேற ஏதாவது பொதுவான உறுப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. 0,3 1,3 இந்த ரெண்டும் தான் இருக்குது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0,3 1,3 ஏற்கனவே இந்த ரெண்டும் கண்டுபிடிச்சதுனால நம்ம நேரடியாகவே எடுத்துக்கிட்டோம். 4வது ஈக்குவேஷனை இப்போ பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. சமன்பாடு 3, சமன்பாடு 4 LHS equal to RHS. Therefore, A cross B வெட்டு C equal to A cross B வெட்டு A cross C என சரிபார்க்கப்பட்டது. இது 2வது கணக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3வது கணக்கு. இப்ப 3வது கணக்கு பாருங்க. இங்க 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா A யூனியன் B கிராஸ் C. பாருங்க, 3வது கணக்கு A யூனியன் B கிராஸ் C இருக்குது. A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு இதே மாதிரி ஏவை எடுத்து சியோட கிராஸ் பண்ணுங்க. A கிராஸ் C நடுவுல யூனியன், அடுத்தது B கிராஸ் C. இது நாமளே எழுதிக்கலாம். A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C இதுதாங்க கொடுத்துருக்குறாங்க. A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. சரி, இது வேணா நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகணும். பாருங்க, இப்ப இந்த கணக்குல வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் LHS ஈக்குவல் டு A யூனியன் B கிராஸ் C. ஃபர்ஸ்ட் இங்க நாம பிராக்கெட்ல இருக்கிற A யூனியன் B தான் கண்டுபிடிக்கணும். A யூனியன் Bனா ஏவையும் பியையும் சேர்த்தணும். ஏவையும் பியையும் ஒன்று சேர்த்தனோம்னா இங்க 0 இருக்கு, 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்குது. சரி, 0, 1, 2, 3, 4. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா A யூனியன் B கிராஸ் C. இப்போ 0, 1, 2, 3, 4 கிராஸ் C. C வந்து பார்த்தீங்கன்னா 3, 5. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு 0 எடுத்துட்டு 3,5 பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 0,3 0,5. அடுத்து 1 எடுத்துட்டு 3,5 பேர் பண்ணணும். 1,3 1,5. அடுத்தது 2 எடுத்துட்டு 3,5 பேர் பண்ணணும். 2,3 2,5. அடுத்து 3 எடுத்துட்டு பேர் பண்ணணும். 3,3 3,5. அடுத்து 4 எடுத்துட்டு பேர் பண்ணணும். 4,3 4,5 முடிச்சுக்கலாம். சரி, இனி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஏ யூனியன் பி கிராஸ் சி நாம கண்டுபிடிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 5. சைடில் இடம் இல்லை, கீழே போட்டுக்கிறேன். இது ஈக்குவேஷன் 5. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்க. ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ கிராஸ் சி கூட ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ஆனால் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கல. அதனால் இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சின்னா இந்த ஏவையும் சியையும் கிராஸ் பண்ணணும். இந்த 0,1ஐயும் 3,5ஐயும் 0,1 கிராஸ் 3,5. இன்னும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எழுதிட்டோம்னா தப்பு வராது. இப்போ ஃபஸ்ட்டு 0,3 0,5. அடுத்தது 1,3 1,5. இதுதான் ஏ கிராஸ் சி. அடுத்தது பி கிராஸ் சி. பி கிராஸ் சி. பி கிராஸ் சின்னா பிங்கிறது 2,3,4 கிராஸ் சி 3,5. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 எடுத்து 3,5 பேர் பண்ணுங்க. 2,3 2,5. இதே மாதிரி 3 எடுத்துட்டு பேர் பண்ணுங்க. 3,3 3,5. அடுத்துட்டு 4 எடுத்துட்டு பேர் பண்ணால் 4,3 4,5. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இந்த ரெண்டையும் நாம சேர்த்தணும். இந்த சமம் மட்டும் நேராக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 0ல் ஆரம்பிக்கிற மாதிரி எழுதணும்னா 0,3 0,5. அடுத்தது 1ல் ஆரம்பிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 1,3 1,5. ரெண்டையும் சேர்த்துறோம். அடுத்த 2ல் ஆரம்பிக்கிற 3ல் ஆரம்பிக்கிறது இது அப்படியே எழுத வேண்டியது. ஏன்னா இதுலேயும் வெவ்வேறு உறுப்புகள் தான் இருக்குது. அதனால் இது எல்லாமே அப்படியே எழுதிக்கலாம். 2,3 2,5 3,3 3,5. அடுத்தது 4,3 4,5. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 5 and 6 ஈக்குவேஷன் 5 and ஈக்குவேஷன் 6 பாருங்க. இதில் 0,3 0,5 1,3 1,5 அதே தான் இங்கேயும் இருக்குது. இதில் இருக்கிற அதே உறுப்புகள் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் உறுப்பு 0,5 0,1,3 1,3 இங்கே 1,5 1,5 2,3 2,5 இங்கேயும் அதே தான் இருக்குது. 3,3 3,5 இங்கே அதே தான் இருக்குது. 4,3 4,5 இங்கேயும் அதே தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் சமமாக தான் இருக்குது. ஸோ LHS equal to RHS. Therefore, A union B cross C equal to A cross C union B cross C என சரிபார்க்கப்பட்டது. சரிபார் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க, நாம சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதுறோம்.
தட்ஸ் ஆல். இதில் ஒரே மாதிரி தான் 3 கணக்கு. நீங்கள் ஒரு கணக்கு நல்லா கவனிங்க. என்ன நோட்டில் போட்டுட்டு இந்த 2வது கணக்கையும் 3வது கணக்கையும் நீங்களே முயற்சி பண்ணி போடுங்க. ஏதாச்சும் சந்தேகம்னா மட்டும் வீடியோவில் செக் பண்ணுங்க. இப்போ நீங்களாக போடுறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா தான் கணக்கை கற்றுக்க முடியும். ஓகே.